எல்லோருக்கும் வணக்கம். லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறது, இல்லைனா நம்ம பிக்னிக் எங்கேயாச்சும் போகும்போது நம்ம சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ஐடியாஸ் இருக்கிற மாதிரி இந்த வீடியோ. இதில் வெரைட்டி ரைஸ், அதுக்கு என்ன சைட் டிஷ்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதுக்காக இந்த வீடியோ. இது மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், நெல்லிக்காய் சாதம், தயிர் சாதம், சேப்பங்கிழங்கு சிறுகிழங்கு வறுவல், நெல்லிக்காய் சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம்லாம் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறேன். நான் சாதத்தை மொத்தமாக நம்ம 3க்கும் சேர்த்தே வடிச்சிடலாம். இப்போ ஒரு சாதம் தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். இது 3ம் நம்ம பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து வடிச்சிட்டு நெல்லிக்காவை நல்லா துருவி வச்சுட்டுது நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வத்தல், கருவேப்பிலை எல்லாமே போட்டு இது கொஞ்சம் பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா கரிஞ்சிரும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் துருவின நெல்லிக்காய், கொஞ்சமாட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கியாச்சுன்னா அது கொஞ்சம் வெந்துடும். அப்புறமாட்டு இந்த வடித்த சாதம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி. இது எலுமிச்சம்பழம் சாதமாக தான் இருக்கும். இது நெல்லிக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. தேங்காய் சாதத்துக்கு நெய் போட்டு தான் நான் செய்வேன்னா, நெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, இதில் நான் கேஷ்யூ நட் சேர்த்துருக்குறேன்னா, வேர்க்கடலை போடாமல் கேஷ்யூ நட் போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு தேங்காயும் போட்டு இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுக்கணும். அப்போ தான் நம்ம கெட்டி கொண்டு போகும்போது இந்த தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ரைஸும் போட்டுட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா தேங்காய் சாதம் ரெடி. இது எல்லா சாதமும் இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போகும்போது இதுவும் ஒரு சாதமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சாதம் மாங்காய், தேங்காய், வத்தல் பொடி, இஞ்சி, உப்பு எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சிடணும். இந்த மாதிரி கொரப்பாட்டு தண்ணி எதுவுமே விடாமல் கொரப்பாக அரைச்சிட்டு எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் அது பொரிஞ்ச உடனே இந்த அரைச்சிருக்கதையும் போட்டு இதுக்கு ஒரு 5 நிமிஷம் இதை மாதிரி வதக்கணும். அப்போ இது நமக்கு அந்த ஸ்மெல் பச்சை வாடெல்லாம் போயிடும். போனதுக்கு அப்புறமாட்டு சாதமும் போட்டுட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டுக்கனால உப்பு போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா மாங்காய் சாதம் ரெடி. மாங்காய் துருவியும் போட்டு பண்ணுவாங்க, ஆனால் நான் இந்த மாதிரி அரைச்சி பண்ணியிருக்கிறேன். நெல்லிக்காய் சாதமும் சிலர் நெல்லிக்காய் இது மாதிரி அரைச்சும் பண்ணுவாங்க, நான் அதை துருவி போட்டு பண்ணியிருக்கிறேன். சேப்பங்கிழங்கு சிறுகிழங்கு வறுவலுக்கு ரெண்டும் தனித்தனி கிழங்கு, சேப்பங்கிழங்கு வேறு, சிறுகிழங்குவங்க அதை மொத்தமாக அவிச்சிட்டு பண்ணுறேன். இது தயிர் சாதத்துக்கு நம்ம சாதத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, வத்தல் எல்லாமே தாளிச்சிட்டு போட்டுட்டு சாதத்தில் கொஞ்சம் பாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சா நமக்கு கெட்டி கொண்டு போகும்போது இந்த புளிப்பு கரெக்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கு சிறுகிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கு தோலெல்லாம் உரிச்சிட்டு எண்ணெய் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டிட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் இருந்தே நல்லா இது குக் ஆகட்டும். ஆல்ரெடி நமக்கு வெந்துட்டுது, ஆனால் அந்த மசாலையெல்லாம் உள்ளுக்க நல்லா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிருச்சுன்னா கரிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் இருந்து நல்லா இது மசாலாலாம் பிடிச்சி வந்ததுக்கப்புறமாட்டு வெளியெல்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு கிச்சன் டிஷ்யூவில் மாற்றியாச்சுன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே அந்த கிச்சன் டிஷ்யூவில் போயிடும். நம்ம பேக்கிங் பண்ணி கொண்டு போகும்போது நமக்கு எண்ணெய் அதில் எண்ணெய் பசப்பு இருக்கிறாது, ட்ரையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதில் எண்ணெய் பசப்பே இருக்காது. இதுக்கு நம்ம சைடிஸுக்கெலாம் வடை இந்த மாதிரிலாம் நம்ம செய்துக்கலாம். ஊறுகாய் அதெல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 4 வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணிவிட்டு இதுக்கு வடை, இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு வறுவல், இது மாங்காய் ஊறுகாய், அப்புறம் ஏதாவது துவையல், இஞ்சி துவையல்லாம் வறுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கோ, இல்லைனா நம்ம பிக்னிக் எங்கேயாச்சும் போகும்போதோ, இல்லைனா நம்ம ட்ரெயினில் எங்கேயாச்சும் நம்ம 1 டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபேமிலி ஆட்டு இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நவராத்திரி நேரங்களில் கூட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி செய்துக்கலாம். இல்லைனா சீமாந்தம் அந்த மாதிரிலாம் சிலர் இருக்கும்ல, நம்ம
பிள்ளைங்க ப்ரெக்னென்ட் இருக்கிற நேரங்களில் வீட்டில் நம்ம யாருக்காச்சும் நம்ம சாப்பாடு கொண்டு போகிறோம் 3 மாதம் அந்த மாதிரிலாம் யாருக்காச்சும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள பார்க்க போகும்போது கூட நம்ம வந்து இந்த மாதிரி 3 வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணிட்டு இதை மாதிரி சைட் டிஷ்லாம் பண்ணிவிட்டு கூட அவங்கள கொண்டு போய் அவங்கள போய் பார்க்கறதுக்கெலாம் இதை மாதிரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.